அரசாங்கம் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஏன் இந்த சூழ்நிலை வரப்போகுது? திஸ் தி ஃபெயிலியர் ஆஃப் தி ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட். ஒரு துணை முதல்வர் போட்டிருக்கீங்க, எதுக்கு சும்மா விளையாடுறதுக்கா? என்ன பண்றாரு இந்த அரசாங்கம்? என்ன பண்ணி கொண்டு இருக்கு? ஹெல்த் மினிஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அதனால இந்த அரசாங்கம் செயல்படாத காரணத்தால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கு. அதுதான் சொன்னேன், நீங்க இந்த திராவிட ஸ்டாக் பத்திரிகை எல்லாம் இருக்கீங்கல்ல, அதாவது அறிவாலயம் இன்ஸ்பயர்டு, நீங்க டாக்டர் மீது குற்றம் சாட்டுவதற்கு முயற்சிக்கிறீர்கள். அதுதான் வேண்டாம். அனாவசியமா பேசாதீங்க. ஐ வில் கால் இட் ஆஃப். உங்க ஒரு ஆளோட ஒழுக்கக்கேடான நடவடிக்கையால் போல் பத்திரிகையாளர் கூட அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. நான் சொல்றேன், மருத்துவர் மீது தேவையான மருத்துவர் இருக்கணும்னா அது யார் செய்யணும்? ஹெல்த் மினிஸ்டர். நீங்க பொதுமக்கள்லாம் நடந்திருக்கு. பொதுமக்கள் வந்து இந்த போராட்டத்தின் காரணமா அவங்களோட உறவினர் இதை கேள்வியா கேட்கறாங்க. அதுக்குதான் நான் சொல்லிட்டேனே, இந்த டாக்டர் தாக்கப்படும் சம்பவம் நடைபெறாமல் இருந்திருக்குமானால் இந்த போராட்டம் நடந்திருக்காது. இந்த துர்பாக்கியமான சம்பவம் நடந்திருக்காது. அதுக்கு யார் காரணம்? மா சுப்பிரமணியம் காரணம், ஸ்டாலின் காரணம், உதயநிதி காரணம். நீங்க உங்க சர்க்கார் சரியா செயல்படல, ஒரு டாக்டர் தாக்கப்பட்டிருக்கார், அதனால போராட்டம், அதனால அந்த துரதிருஷ்டமான சம்பவம். புரியுதா? அதை புரிஞ்சுக்கணும்னா அதை நீங்க மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போனோம். ஒரு திறமையற்ற மோசமான மக்கள் விரோத அரசாங்கம் இருக்கு. அந்த அரசாங்கத்தினால்தான் இந்த மாதிரியானதால் நடக்குது அப்படிங்கறத தயவு பண்ணி நீங்க சொல்லுங்க. டோன்ட் ஆர்கியூ வித் மீ. ஓகே, தேங்க்யூ. அந்த விக்னேஷ் என்ற பையன் டாக்டர் தனிப்பட்ட காரணத்தால மோதல, அதாவது தாயுலத்தோட பாத்திரத்துல அவர் டாக்டர் சரியான பதில் சொல்லல. அதாவது ஒரு டாக்டரை தாக்கின ஒரு சமூக விரோதிக்கு எதிராக விரோதிக்கு ஆதரவா பேசாதீங்க. சூழ்நிலை இருந்தா நீங்க வீட்டுல சரியான பதில் சொல்லல, டாக்டர் சரியா பதில் சொல்லல பாருங்க. டோன்ட் பிகம் an urban Naxal and support a criminal. ஏன்னா வீட்டில இருந்தே அவரை டாக்டரை கொலை செய்யணும்னு வீட்டில இருந்தே கத்தி எடுத்து வந்திருக்கிற நபருக்கு நீங்க எல்லாம் ஆதரவா இருப்பீங்களா? உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்காக அருவாள் எடுத்து வெட்டுவாரா? இல்ல, அதுக்கு அருவாள் எடுத்து வெட்டுவாரா? அதை நியாயப்படுத்துவீங்களா? இது நீங்க ஊடகம் பொறுப்போட செயல்படுறீங்களா? அவ்வளவுதான். ஊடகங்களே அர்பன் நக்சலா போயிட்டு பயங்கரவாதியா இருக்குங்க.